இந்து சமய அறநிலைத்துறையில அமைப்பு ரீதியான மாற்றங்கள் வரப்போகுது, நிர்வாக ரீதியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சார்? இது இப்போ பூசாரிகள் அந்த பூஜை பண்ணுறவங்க கையிலே கோயிலை கொடுத்துருவாங்க. அதுதான் அமைப்பு. ஆமா, அதுதான் அமைப்பு. கொடுத்துட்டு அந்த உண்டியல் காசு வாங்கி நீங்களே செலவு பண்ணிங்க, பூலாம் நீங்களே வாங்கி போட்டுருங்க, புஷ்பா நீங்கள் வாங்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அந்த காசு முழுக்க முழுக்க பூ வாங்கவும் இதுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. இது வாங்குறதுக்கு என்னன்றதை லிஸ்ட் எழுதி நீங்கள் வர்ற காசு நீங்கள் அப்படியே உண்டியலில் வர காசை நீங்களே எண்ணிக்கிங்க. எண்ணி நீங்களே வந்து செலவு பண்ணிவிட்டு மீதி இருந்தால் வச்சுருங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். இப்போ இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கிற கோவில்களை முழுக்க முழுக்க இவர் அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டா இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறையே தேவைப்படாதே சார். அப்போ இவர் என்ன? அதை தான் எதுக்கு ஒரு துறைன்றாங்க, அதுதானே அவங்க கொண்டு வர்றாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இவர் என்ன அமைச்சர் பதவிக்கு போவார்? அதான் இந்த 4 வருஷத்தில் அதை முடிச்சுட்டு அவர் ரிசைன் பண்ணிடுவார், அவ்வளோதான். அவங்களோட அஜெண்டா நிறைவேறிடும். முடிஞ்சோடனே ரிசைன் பண்ணி அந்த துறையே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவரே வந்து கோயிலுக்கு போனாலும் போயிடுவார். பூஜை ஏன்னா அவரே அந்த ஊர்ல இருந்தா வராருன்றதுனால பூஜை பண்றாரு இல்லை, அவரே போய் நிற்கலாம். இப்போ யூனியன் லீடர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு. இல்லை, யூனியன் லீடர்லாம் எல்லாம் இந்த இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் வேலைக்கே போக மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? யூனியன் லீடர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது அதுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட யூனியனுக்கு அது உண்டு. தலைவர் செயலாளர்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்க ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பாங்க. இப்போ தொழிலாளர்கள் போய் ஏதாவது பிரச்சனைனா அவங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த சட்டத்திலேயே அவர்களுக்கு இடம் இருக்குது. அந்த மாதிரி கூட போய் உட்காந்துருக்கலாம். கோயிலில் உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, தண்ணியை தூக்கி ஊற்றுங்க, பூவை போடுங்கன்னு எதாவது சொல்லிட்டு அப்படியே ஒரு தலைவனாக உட்காந்துருக்கலாம். அதாவது தொழில் வளர்ச்சி கொள்கை அதில் வந்து இதுக்கு முந்தைய அரசு வச்சிருந்த அந்த வளர்ச்சி கொள்கையும் செயல்படுத்துவோம், இனி நாங்களும் புது வளர்ச்சி கொள்கையை இது பண்ணுவோங்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற நிறுவனம்லாம் முழுக்க முழுக்க ஆந்திராவில் கொண்டு முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பேசுறதும் நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப முரணா இருக்கே சார். அதான், அதாவது நீங்கள் வந்து எதையுமே ஆழமாக அவங்களுக்கு தெரியாதுமா. நீங்கள் வந்து கற்றுக்குட்டியாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. ஆமாம், ஏதோ ஒரு விஷயத்த ஆழமாக பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் யாரை மீட் பண்ணார், நடிகர்கள் யார், நடிகை யார் மீட் பண்ணார்? சமந்தா யார்? சமந்தா தெலுங்கு. அப்புறம் என்ன இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சமந்தாவை இல்லைம்மா, நீங்கள் அதாவது ஆழமாக நீங்கள் பார்க்கணுமா, எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சமந்தாவை சந்திக்கிற மூலியமாக என்ன ஆகும்னா ஆந்திராவில் வேணால் ரசிகர்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அந்த சிஎம் அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்துச்சுன்னா இங்கே வேண்டாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். ஒரு நடிகைக்கு அந்த ஆமாம் இவ்வளோ தூரம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது என்ன ஆகுனா ஆந்திராவோட தொழிலதிபர்கள் சமந்தாவை சந்திப்பாங்க. மேடம் இது கொஞ்சம் இழுக்கிறாங்க, அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல சமந்தா தொழில்துறை அமைச்சர் ஆயிருவாங்களா, நீங்கள் கொஞ்சம் சிஎம்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது சமந்தா ஃபோன் அடித்தா உடனே சிஎம் எடுப்பார்ல. எடுக்கும்போது சார் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வருது, அவங்க தப்பி இந்த பக்கம் வந்துட்டாங்க, ஸோ நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள், நம்மளை வந்து பார்த்து பேசியிருக்காங்க அப்படின்னோடனே அப்படியா சரி ரைட்டு ஓகே போட சொல்லுங்கள் இங்கே. அது மாதிரி அந்த இதுதான் தொழில் உடன்பாடு, தொழில் ரீதியிலான உடன்பாடு. சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார் அடித்தாலும் எடுக்க மாட்டாரோ, அவர் பார்க்க முடியாது அப்படிங்கும்போது யார் பார்க்குறாங்களோ இப்போ அவங்களே வந்து பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ சிம்ரனை பாருங்கள், இப்போ கொரியாவிலேருந்து வராங்கன்னு வைங்களேன், இந்த அமைச்சருக்கு சரியாக புரியலை, என்ன பண்ணுறது, சிஎம் சைன் பண்ணணும் அப்படிங்கும்போது சரி அந்த ப்ராஜெக்டோட போய் மேடம் பாருங்கள் அப்படிங்கும்போது அவங்க வந்து நேராக இந்த மாதிரி ஒருத்தர் வராரு கொரியாவிலேருந்து, குட்டையாக ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்து கொஞ்சம் என்னென்னு பாருங்கள், சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாமே நட்பின் அடிப்படையில் எல்லா சந்திப்புகளுக்கும் ஒரு பின்னணி இருக்கும். இப்போ தான் சார் புரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ இல்லைன்னா சமந்தா கூட சொல்லலாம், இந்த இண்டஸ்ட்ரி நம்ம சிஎம் சொல்லியிருக்காரு, நீங்கள் கூட பவன் கல்யாண் வேஸ்ட்டு ஒரு இத்து போனவனா இருக்காப்புல, 14 சீட்டை வச்சுட்டு ஏதோ இப்போ விட்டுருக்கு, ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதாவது தனி பெரும்பான்மையோட ஆட்சி, அதனால் அந்த கம்பெனிலாம் இங்கே வரேன்றாங்க அப்படிங்கும்போது கூட அது கூட படிக்காதவன் படத்தில் ஏரியா பிரிக்கிற மாதிரி காக்கிநாடா வந்து ஆனால் அது இப்போ பிரிக்கலாம். அதுதான் சொல்கிறேன், அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல, விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய தெலுங்கு பீப்புள், தெலுங்கு நடிகர்கள் நடிகைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஒரு உடன்பாடோடு இருக்காரு. இப்போ நாளைக்கு கிருஷ்ணா நதியில் தண்ணி வரலன்னா சமந்தாக்கு ஒரு ஃபோனை போட்டீங்கன்னு வைங்க, டாக்குன்னு பவன் கல்யாணுக்கு கூப்பிட்டு சொல்லி 3 படத்தில் நடிச்சிருக்காரு பவன். ஹாய் பவன் அண்ணா டெல்மி இந்த வாட்டர் என்னையா திறந்து விடுறேன். இதெல்லாம் வந்து ஒரு ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கை தான். புரியுது சார், இவ்வளோ அரசியல் இதில் இருக்குன்னு தெரியல, உள்ள அவ்வளோ இருக்கும். நீங்கள் இப்போ சமந்தா பற்றி பேசணும் தான் ஞாபகம் வருது. 2 நாள் முன்னாடி அவங்களோட ஒரு புது படத்துக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டில்
அதில் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, பவன் கல்யாண், விஜய் 2 பேர் கூடயும் திரைத்துறையில பணியாற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ அவங்க 2 பேரும் வாழ்க்கையில உச்சத்துல இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க 2 பேருமே ரொம்ப கைண்டான பெர்சன். இந்த மேஜிக் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அன்றே கணித்தார் சமந்தாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசியிருக்காங்க. பவன் கல்யாணை விஜயும் ஒரே தட்டுல வச்சு எடை போடுறாங்க. ஆனா பவன் கல்யாண் விஜய் கிண்டல் அடிக்கிறாரு. தமிழ்நாட்டுல பேனர் வச்சாலே அரசியல்வாதி ஆயிரலாம், முதலமைச்சர் அது ஆயிரலாம். வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இருதலை குறிலி எறும்பா தான். ஏன்னா அங்கே தான் வாழணும். இவரோட நடிச்சிருக்கலாம். இது புகுந்த வீடு மாதிரி அது சமந்தாக்கு. அது வந்து பிறந்த வீடு ஆந்திரா. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரையும் சமமாக தான் வச்சு பார்க்கணும். அப்படி தான் பார்த்து ஆகணும். இல்லைன்னா அங்கே இருக்க இப்போ கேஸை போட்டு எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க, இடத்த பிடிங்கிடுவாங்க, பல்வேறு குடைச்சல்கள் கொடுக்கலாம். விஜய் தான் இப்போ மெயின் ஸ்டார் அப்படின்ட்டாருன்னா அங்கே பிரச்சனை வரும். பவன் கல்யாண் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டா நாளைக்கு விஜய் மூஞ்சில் முடிக்க முடியாது. விஜய் வந்து ரொம்ப அரவணைப்பாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடியவர். கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது அவரையும் விட முடியாது, அவரையும் விட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறனால அவங்க பேலன்ஸ் பண்ணி போகிறாங்க 2 பக்கமும். இப்போ எல்லா ஹீரோஸும் போய் பார்க்குறாங்க. சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர் வரைக்கும். இப்போ ஃபீல்டுலே இல்லாத ஃபீல்ட் அவுட் ஆயிருக்க ஷாம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற கணிப்பா, ஐ மீன் நான் அரசியலை சொல்லலை, சினிமாலே சொல்கிறேன். இந்த நடிகர் சங்க தேர்தல் வரும்போது ஏதாவது சப்போர்ட் கிடைக்குங்கிற இதா? இவர் சப்போர்ட் பண்ணி நடிகர் சங்கத்தில் எங்கே போய் தேர்தலில் ஓட்டு போட போகிறாங்க? வேற ஏதாவது பட வாய்ப்புக்காக இந்த துண்டு போட்டு? இல்லை, பட வாய்ப்புக்காக இல்லை, ஏதாவது சொல்லிட்டு இப்போ ஷாமெல்லாம் கிளப்பு வச்சு சீட்டாட கிளப் வச்சுருக்காங்க. அதில் போலீஸ் ரிலீஸ் ரைடு இல்லாமல் பார்த்தா அவருக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர். இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் ஆசைப்பட்டார், ஆனால் இவர் வந்துட்டார். அவரும் போய் பார்த்துருக்காரு நேற்று. அந்த நடிகரும் போய் பார்த்துருக்காரு. அவர் இடைத்தேர்தலில் போய் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண தெரியாமல் வந்தவர். அவரும் போய் பார்த்துருக்காரு, தலைவா நான் பிடிக்க வேண்டிய இடத்த நீ பிடிச்சிட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான், அந்த கதவு அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படி தான் ஒருத்தர் நடிகைகள் போனால் அன்பாக பார்ப்பார். எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருப்பார். இப்போ குஷ்புலாம் பார்த்தீங்கன்னா, குஷ்பு இல்லாத கட்சியே கிடையாது. அடுத்து இதில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுந்தர்சியை கொண்டு போய் நடுத்தூரில் நிறுத்தினாப்புல அங்கே மதுரை மத்திய தொகுதியில். அங்கே நிறுத்தி என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருப்பி புருஷனை மீட்ட புண்ணிய விதியாக நான் மீட்டு கொண்டாந்து இதில் கூட சேர்த்து விடலாம். புரியுதா அவங்களுக்கு? அந்த கட்சியிலேருந்து மீட்டு கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்ருவாங்க. இங்கே இருக்கிறத கோர்த்து விட்டு அங்கே சேர்த்து விடுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இருந்துட்டாப்புல கடைசியில் இது ஒன்று தான் இல்லை. அதாவது விடுதலை சித்தைகள் இல்லை, புஷ்பா அது 2 கட்சியில் தான் சேரலன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லா கட்சியிலையும் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ விஜய் கூட துண்டை போட்டு வச்சோம்னா அடுத்து சுந்தர்சி கட்சி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது தொகுதியில் நிறுத்தலாம், இல்லை நம்ம போய் நிற்கலாம், எம்பி எலெக்ஷன் வருது அப்படின்னு கூட போய் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அக்காவாக நடிச்சிருக்காப்புல வேறு குஷ்பு, ஒரு கடுமையான அக்காவாக ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாசத்தில் சந்திச்சு, சரி அக்காவுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டீங்களா தம்பி, நீ ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கும்போது சரி யார் யாருக்கோ கொடுக்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி கூட எம்பி கொடுத்துருக்கு, யாருன்னே தெரியாது. ஆமாம், ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களே தெரியாது. அதான் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாது, அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், குஷ்பு கொடுக்குறதுக்கு என்ன. இதுதான் அவங்களோட பிளான். அதிமுகங்கிற ஒரு கட்சி சார், அதை துண்டு துண்டாக உடைச்சி அதில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து எடப்பாடியாரை கிட்டத்தட்ட தனிமைப்படுத்துதல் நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஒரு கட்சியை தனிமைப்படுத்துறதை தாண்டி ஒரு கட்சி தலைவரை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க வெளிக்கட்சி ஆட்களை உள்ளுக்குள்ளே இழுக்கிற அந்த வேலையில் இருக்கும்போது தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏக்களும் அதே சமயத்தில் மாவட்ட செயலாளர்களாக இருக்கவங்களும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் புதுசாக கட்சியில் வந்து சேர்றவங்களுக்கு அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, நாங்கள் மக்கள் இயக்கத்துலேருந்து உங்களுக்காக வேலை செய்கிறோம், எங்களுக்கு எதுவும் இல்லை, ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பெரிய பிரச்சனை கொண்டு வரும்ல. ஏன்னா அதிமுகலேருந்து வர்ற ஆள்களுக்கு போஸ்டிங் ஏதாச்சும் போட்டு கொடுக்குறாங்க, அது ஆதவர்ஜுனாவோட விளையாட்டு. இப்போ உட்கட்சியிலே பூசல் வர அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஒழுங்காக எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் மாற்று கட்சியில் போய் இணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. இப்போ ஓட்டு விழுது அவங்களுக்காக விழுகலை, விஜய்க்காக மட்டும்தான் ஓட்டு விழுந்தது. விஜய் இப்போ குழந்தைகள்லாம் வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னா அழுதுருக்குமே தவிர, இந்த ராமசாமி குப்புசாமிக்கும் ஓட்டு போடுங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அவங்க போனால் போயிட்டு போங்கன்றாங்க. ஏற்கனவே இந்த தாடி பாலாஜி பச்சையெல்லாம் குத்துறாங்க. ஆனால் அது தேர்தலுக்கு முன்னாடி இல்லை சார். அதான் அப்படி குத்துனா கூட என்ன பண்ணாங்க, எதுவுமே கொடுக்கல. அவர் போய் அவங்க ஆதவர்ஜனோட மச்சான் கட்சியில் சேர்ந்தார். குனியை வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டு அனுப்பிவிட்டாங்க. ஒரே எத்தி விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். திரும்ப அந்த பக்கம் திரும்பி அதோட போனவங்களாம் திருப்பி வந்திருக்காப்புல.
திருப்பி வந்து இங்கே வந்து இருக்காப்புல கேட்டுட்டு இருக்காப்புல பதவி ஏதாவது ம். கொடுங்க ஏதாவது கொடுங்க அப்படிங்கும்போது இது இல்லை அந்த மாதிரி தான் இது அந்த கட்சியிலேருந்து வெளில போனாங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்றது விஜய்க்கும் தெரியும். விஜய் கட்சியில் இருக்கவனுக்கு தெரிலன்னா ம். அவன் பிச்சை எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒருவேளை. கட்சியில இருந்தாலே பிச்சை தானே சார் எடுக்கணும். ஏற்கனவே நிறைய இல்லையே செலவு பிச்சை இருந்தால் பண்ணியிருப்பாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். பிச்சை எதுக்கு எடுக்கிறாங்க? தாவே காலம் இருந்தால் தட்டுன்னு தட்டலாம் சம்பாத்தியம். எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம். இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் வேணும்ல. அமைச்சர், எம்எல்ஏ அந்த அது மாதிரி. எதுவுமே இல்லாமே அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் வசூல் போட்டிருக்காங்கல்ல போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி. ஆமா, ஆமா. தாவே காலம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். ம். எந்த குறையுமே கிடையாது. எல்லாம் எது கிடைக்காதோ எல்லாமே கிடைக்கும். அதான் தாவேக்கோட ஸ்பெஷல். அதனால் அதில் இருந்து போக மாட்டாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு வச்சுட்டு விஜயை காமிக்கிறேன், விஜய் சார்கிட்ட கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன்னாலே அதுக்கு ஒரு பவர். ஸோ அப்படி இருக்கனால அந்த கட்சியை விட்டு போக மாட்டாங்க. அங்கே சட்டமன்றத்துல விஜயோட வெற்றிய அண்ணா, எம்ஜிஆருக்கு கிடைச்ச வெற்றியோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணா சார்? இல்லை அது எல்லாமே ஒன்று தான். நீ நானும் ஒன்று ஊர்வாயில் மண்ணுன்ற மாதிரி தான் அது. எம்ஜிஆரை கூட சொல்லிடலாம் சார். ஆனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்ன திமுகங்கிற ஒரு கட்சியில கிரவுண்ட் ஒர்க் பண்ண இல்லை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அண்ணா எப்படி இருப்பாருன்னே தெரியாது. ம். அது வந்து என்னென்னா ஆதவர்ஜனா அந்த புஸ்தக கண்காட்சியில் சில புஸ்தகத்தை 1500 வாங்கி போய் கொடுத்து அந்த கொள்கையை ரெடி பண்ணாங்க. ஒரு 50 புக்கை 20 புக்கை வாங்கிட்டு போய் அதில் யார் யார் இந்த லேடி நல்லா இருக்காங்களா இவங்கள இது பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆள் இவங்க கத்தி வச்சுருக்காங்க யாருன்னு இவங்க தான் வேலுநாச்சியார். சரி இவங்கள ஒன்று போட்டுக்குங்க. இந்த அதில் 2 பேரை போடுங்க. இவர் பெரியாரா? அப்படியா? இவர் ஆமாம் ஆமாம் ரைட்டு பெரியாரையும் போட்டுக்க வச்சுங்க. அண்ணா வச்சுங்க சொல்லி ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி 10 பேரை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு தான் ஃபைனலாக அந்த 10 பேர் தான் அந்த பெரியார், அண்ணா, அம்பேத்கர், வேலுநாச்சியார், வேறு யாருமே பெண்களை சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அட்ராக்டிவாக இருக்குது. வேலுநாச்சியார் கத்தி வச்சுருப்பாங்க. சரி அவங்கள தூக்கி போடு. அப்புறம் இன்னொரு அம்மா யார் அப்படின்னு அந்த அம்மா தான் இவங்க யார் இந்த வட மாவட்டங்களை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு என்னென்னா தமிழர்களுக்காக முன்னெடுப்பு எடுத்த ஒரு அஞ்சலி அம்மாள். அந்த அம்மா பார்த்தோன்னா சரி வயசான அம்மா ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு அது ஒன்று. அப்புறம் இன்னும் நிறையா எடுத்திருக்காங்க. இவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்திருக்காங்க. யார் நம்ம பண்டரி பாய் இல்லை அந்த இந்த பாட்டு பாடணும் முருகன் பாட்டு பழைய பாடகிமா மிகப்பெரிய பாடகி ஔவையாரெல்லாம் நடித்தாங்கல்ல. அவங்க ஃபோட்டோவே எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்களும் எடுத்து வச்சுருந்துருக்காங்க ஔவையார்னு சொல்லி. அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க இது ஔவையார் கிடையாது, இவங்க வந்து ஔவையார் படத்தில் நடித்தவங்க அப்படின்னே. சரி அப்போ அந்த அம்மா வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் அந்த 10 பேர் தேர்ந்தெடுது. ஔவையாரை கொள்கை தலைவரில் சேர்க்கலான்னு இருந்தாங்க. ஆமாம் கொள்கை தலைவரில். ஏன்னா வந்து அந்த பாட்டை பாடியிருக்காங்க யாரோ ஆறுவது சினம் சேருவது பாடினோடனே விஜய் பாட்டு நல்லா இருக்கு இந்த அம்மா விட்டுனா அதை தான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நான் அது ஔவையார் இல்லைன்னு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. நல்ல பேர் அந்த அம்மா பேர். வயதான பாட்டி தான் அவங்க. நிறையா படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த இதில் அந்த கண்ணகி இந்த படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. கண்ணகி கோவலன் அதில் கலைஞர் வசனத்தில் கூட நம்ம ஆசை என்னும் ஓடம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டே போவாங்க. ஸோ அதை தான் ஔவையார் நினச்சி எடுத்து வச்சுருக்காங்க. பட் அப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க இந்த ஔவையார் கிட்ட வேறு வேஷத்தில் நடித்ததுனால சரி அப்போ வேண்டாம் அப்படின்றாங்க. பாகவதர் படம் எடுத்து வச்சுருக்காங்க கொள்கை தலைவராக. ஸோ இப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்க ஆன்மீகத்துக்காக. ஏன்னா திரைத்துறையிலேருந்து கடைசியில் கண்ணு தெரியாமல் ஆன்மீகத்துக்கு போனார் அப்படின்னு அவரையும் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பேரை ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க. கட் அவுட் வைக்க இடம் இருக்காது 10 பேர் போதும் அப்படின்றது தான் பெரியார், அம்பேத்கர். அப்புறம் பெண்கள் சைடில் வந்து 2 பேர் அஞ்சலி அம்மாள். அப்புறம் வந்து இவங்க வேலுநாச்சியார். அதுக்கப்புறம் அண்ணா, எம்ஜிஆர். இன்னொரு 10 பேர் இப்போ ஒரு 6-7 பேர் மட்டும் இப்போ இந்த ரவுண்டுக்கு எடுத்து வைங்க. இன்னொரு 10 பேர் எடுத்து வச்சுருங்க. அதில் தான் வந்தது. இப்போ சேர்க்கணுன்னா கூட சேர்ப்பாங்க. தேவைப்பட்டால் சேர்ப்பாங்க எம்பி எலெக்ஷன். அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. நன்றி சார். கண்டிப்பாக.